Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 2 Complex Number Exercise 2.4ல 4th sum பார்க்கலாம். The complex number u, v and w are related by 1 by u equal to 1 by u plus 1 by w. 1 by v, sorry. ஓகேவா? So, if v ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த w ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. Find u is an rectangular form கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா 1 by u equal to 1 by v plus 1 by w. ஃபஸ்ட்டு 1 by v நம்மளுக்கு v தான் தெரியும், 1 by v தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி w தெரியும், 1 by w தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 1 by v 1 by vனா 1 divided by vயோட வேல்யூ என்ன எழுதியிருக்கோம், 3 minus 4i. ஸோ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கிறதுனால இது வந்து காஞ்சுகேட் எடுத்துக்கலாம். அப்போது 3 + 4i டிவைடட் பை 3 + 4i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 + 4i வருமா, டிவைடட் பை இது a + b × a - b. அப்போ a² - b². ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும்னா 3 + 4i. ஓகேவா? டிவைடட் பை இது வந்து என்ன வரும்னா 9 + 16. ஸோ 1 by vயோட வேல்யூ என்ன வருதுன்னா 3 + 4i டிவைடட் பை 25. ஓகேவா? இது vயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி wயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். wயோட வேல்யூ 1 by w. ஓகேவா? 1 by w. wயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 + 3i கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை காஞ்சுகேட் எடுத்துக்கினா 4 - 3i டிவைடட் பை 4 - 3i. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் 4 - 3i டிவைடட் பை இங்கே 4² வருமா, a + b × a - b minus 3i². ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 - 3i டிவைடட் பை இங்கே வந்து என்ன வரும்னா 16 + 9 வருமா. ஸோ 1 by w ஈக்குவல் டு 4 - 3i டிவைடட் பை 25. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1 by u ஈக்குவல் டு 1 by v ப்ளஸ் 1 by w. ஓகேவா? ஸோ 1 by vயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 + 4i. ஓகேவா? டிவைடட் பை 25 கிடச்சிதா. ப்ளஸ்ஸு wயோட வேல்யூ என்ன கிடச்சிதுன்னா 4 - 3i டிவைடட் பை 25. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது ரெண்டோட டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால ஒரே டிவைடடில் எழுதிக்கலாமா. ஸோ 25 இங்கே வந்து 3 + 4i ப்ளஸ் 4 - 3i வருமா. ஸோ ஈக்குவல் டு இங்கே வந்து என்னவாகணும், ரியல் நம்பர் தனியாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனியாக ஆட் பண்ணி இமேஜினரி நம்பர் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 4 வந்து 7, இங்கே வந்து +i வருமா, டிவைடட் பை 25. அப்போ யூவோட வேல்யூ. ஸோ 1 by யூவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 7 + i டிவைடட் பை 25 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து யூவோட வேல்யூ தான் வேணும். ஓகேவா? 1 by யூவோட வேல்யூ யூவோட வேல்யூ தான் ரெக்டாங்குலர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அப்போது இதை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 by யூவை யூன்னு எழுதிக்கிட்டா இது வந்து என்ன ஆகும், 25 டிவைடட் பை 7 + iன்னு ஆகிடுமா யூவோட வேல்யூ. இப்போது இதில் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கிறதுனால காஞ்சுகேட் எடுப்போம். 7 - i டிவைடட் பை 7 - i. ஓகேவா? ஸோ யூ ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் 7 25 வந்து 7 5s are 35 3 175 வருமா, -25 i டிவைடட் பை 7² வருமா, 7² - i². ஓகேவா? ஸோ 175 - 25i டிவைடட் பை 49 + 1. ஸோ அப்போ என்ன வரும், 175 - 25i டிவைடட் பை 50. ஓகேவா? ஸோ இப்போ இதை தனித்தனியாக எழுதிக்காங்க. 175 டிவைடட் பை 50 ரியல் தனியாக இமேஜினரி தனியாக -25 டிவைடட் பை 50i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு
ஃபையால் கேன்சல் பண்ணுங்கள். ஃபையால் பண்ணும்போது 10 5s are 50, இதில் 3 5s are 15, மீதி 25 5 வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு 7 5s are 5 2, ஓகேவா. 125 225. ஸோ வேல்யூ என்ன வருதுன்னா 7/2 மைனஸ் 1/2 I, ஓகேவா. இது எப்படி எழுதலாம்னா 1/2 காமனாக எடுத்துட்டா 7 மைனஸ் I, ஓகேவா. ஸோ யூவோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் இதுதான், ஓகேவா. ஃபஸ்ட்டு 1/v கண்டுபிடிக்கிறோம், 1/w கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1/uவோட வேல்யூ வந்துச்சு. 1/uவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம uவோட வேல்யூ எழுதிக்கிறோம். அதுக்கு வந்து காஞ்சுகேட் எடுத்து uவோட வேல்யூ ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.